வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசனுடைய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 35,400 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கான அப்ளிகேஷன் மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்லைனில் இல்லை, ஈஸியாக வந்து இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. இதற்கான லாஸ்ட் டேட் 7/1/2021. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவரும் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த ஜாப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலுக்குன்னு தனியாக வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் பணிப்பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர் பதவிக்கான விண்ணப்பம் தான் இது. ஸோ இதில் வந்து விண்ணப்பம், அடுத்தது விண்ணப்பதாரருடைய பெயர், அடுத்தது பாலினம், அடுத்தது தந்தை அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எழுதிட்டு இதை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு இதில் கீழ்கண்ட சான்று நகல்களை இணைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டிசி ஜெராக்ஸ், அடுத்தது உங்களுடைய மார்க் ஷீட், அடுத்தது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய ரிஜிஸ்டர் எண், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதை ரிஜிஸ்டர் பண்ண டேட், ஸோ அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள், ரெனியூவல் பண்ண வேண்டிய டேட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எழுதிட்டு இங்கே வந்து நீங்கள் சைன் பண்ணி இதை வந்து நீங்கள் அவங்க கேட்டிருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அட்ரஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த அட்ரஸ் தான் வந்து இது. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது மாவட்ட ஆட்சியரகம், ஸோ அறை எண் 310 பல்லடம் ரோடு திருப்பூர் என்ற முகவரிக்கு பதிவஞ்சல் அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ 7/1/2021 அன்று பிற்பகல் 5:45 மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அனுப்பி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க எக்ஸாம் நடைபெறக்கூடிய டேட்டு, அடுத்தது வந்து அந்த டைமை வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தென் இந்த டீட்டெயிலை வந்து நம்ம முழுசாக பார்க்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோடது இது. ஸோ பணிப்பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாம்லாம் வந்து பெரிய அளவில் இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப உங்களுக்கு பேசிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதவியின் பெயர் பணிப்பார்வையாளர் இளநிலை வரை தொழில் அலுவலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பணியின் தன்மை என்னென்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை செய்து முடித்தல் மற்றும் இதர அனைத்து திட்ட பணிகளையும் மேற்பார்வையிடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2020 ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே 35 வயதிற்கு மிகாதவராக இருத்தல் வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 35 வயதுக்கு மேற்பட்டவரை இருக்கக்கூடாது, 35 வயதுக்கு உள்ளே இருக்கணும். ஸோ மொத்த பணியிடங்கள் 25. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட ஒதுக்கீட்டு விவரங்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முக்கியமான ஒன்று, ஸோ கல்வி தகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்கை வந்து நீங்கள் பார்ட் டைம் இல்லைனா ரெகுலராக படிச்சிருக்கலாம். தென் அதை வந்து நீங்கள் அடுத்தது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஆர் பிடெக் சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் 7/1/2021 பிற்பகல் 5:45 மணி வரைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவற்றை ஆதாரம் கண்டிப்பாக வைக்கப்படணும். அதாவது கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி அது கூட இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணி அனுப்பணும், அதாவது என்னுடைய ஜெராக்ஸ் காப்பீஸை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வயது மற்றும் கல்வி தகுதியுடைய நபர்களிடமிருந்து வரப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன சுழற்சின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் ஒவ்வொரு கிளாஸுக்கு தகுந்த மாதிரி அதாவது கேஸ்ட்டை பொறுத்து வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்ன் அப்படின்னா 4, ஜென்ரல் டர்ன் உமன் அப்படின்னா 2. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பிசியில் வந்து 3 இருக்குது. ஸோ இது மாதிரியான வேக்கன்ஸை பொறுத்து தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும், அப்படி இல்லைனாலும் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தென் எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணுற
அதிகாரம் வந்து நிர்வாகத்துக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அரசு விதிகளின்படி இன சுழற்சி முறை பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் லிங்க்கை. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுங்க. தென் சென்ட் பண்ணுற போது இதை வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி இவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த அதாவது கல்வி தகுதி, சாதிச்சான்று, இந்த சான்றிதழெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெராக்ஸ் எடுத்து இதையும் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஸோ 7/1/2021 வந்து நீங்கள் இதை சென்ட் பண்ணிடுங்க. இதற்கான கல்வி தகுதி நீங்கள் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து 35,400 1,12,400 வரைக்கும் இருக்குது. ஸோ தகுதியும் விருப்பமும் இருக்கிறவங்க மறக்காமல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.